வணக்கம், நான் பொற்கொடி சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயற்கை இட்லி. அடுப்பு இல்லாமல் இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ மாப்பிள்ளை சம்பா அவல், ஒரு தேங்காய், தேவையான அளவு இந்துப்பு. இப்போது நம்ம அதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கோ அது எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே பார்த்திங்கன்னா கேரட் துருவலும் மல்லித்தழையும் எடுத்துருக்கிறேன். அது சிறிதளவு. சரி, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மாப்பிள்ளை சம்பா அவல் பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். தேங்காயை மிக்சியில் போட்டு தேங்காய் துருவி மிக்சியில் போட்டு அடித்து பால் பொழிஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ அந்த தேங்காய் பாலில் அந்த பொடி செஞ்ச அவல் கொட்டி அதில் தேவையான அளவுக்கு இந்துப்பு கலந்து அதை இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிறோம். அதை அந்த இட்லி தட்டில் துணியை போட்டு அதற்கு அடியில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேரட் துருவல், கொத்தமல்லி தழை அதெல்லாமே போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை அள்ளி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதை அப்படியே ட்ரையாக விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு தேவையான சுவையான இட்லி ரெடி. ஸோ இதுவுமே நம்ம அவலில் இன்னொரு ஐட்டம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப பொருத்தமாக நல்லாயிருக்கும். இதே போல் நீங்கள் விதவிதமாக அவலில் செஞ்சு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வெறுமனே நம்ம இட்லி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உப்பு மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்போ இதையே குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சுவைக்கு ஏற்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிப்பு கலந்து ஏலக்காய் பொடி போட்டு அதே போல் இனிப்பு சுவை கலந்த இட்லியாகவும் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம அதில் சேர்க்குறது தேங்காய் பால் தான் சேர்க்குறோம். அந்த தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரை கலந்துட்டு ஏலக்காய் பொடி கலந்து அதே போல் கூட செய்யலாம். அதே மாதிரி காரம் பிடிக்கும், காரம் வேணும், பெரியவங்க காரமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதில் மிளகு ஜீரகத்தூள் கலந்து அதே போலவும் கொடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு விருப்பப்பட்ட வகையில் கார இட்லி கொடுக்கலாம், ஸோ இனிப்பு இட்லி கொடுக்கலாம், சாதாரணமான இட்லி அந்த மாதிரி கொடுக்கலாம். எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.